வால்பாறை ட்ரிப்பு போலாம் தல. ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோ போடுறதுக்கு பேசணும், ஓகேவா? இன்ட்ரோ எல்லாம் கடைசி எல்லாம் போடணும் போடணும். அந்த லோகோ மைக்யா நான் குச்சி மைக் பிடிக்கல ஃபர்ஸ்ட்லயே போடணும். இல்ல ஆடியோ சொல்லு, உனக்கு எப்படி இந்த ஐடியா வந்துச்சு? ஹலோ கைஸ், எப்படி அங்கே ஜாலியாக இருக்கணும்னு தோணுச்சு? லைஃப் வந்து 9 to 9 போயிட்டு இருந்தது கைஸ். இது வந்து வெளியே வர எனக்கு 9 to 5 எனக்கு வந்து எனக்கு 11 to 9. இவன் கட்டக்காரன் நான் சொல்றேனே எனக்கு புரியல. 11 to 9 சார், ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம். வால்பாறை போகலான்னு பிளான் போட்டோம். 4 மணிக்கு எஞ்சி போகலான்னு பிளான். 3:30 அலாரம் வச்சு எழுந்தேன். நண்பர் மட்டும் ஃபர்ஸ்ட் எஞ்சி கிளம்பிட்டார். அது ஆமா, நான் தான் கிளம்புனேன். லாஸ்டா வந்து நான் கைஸ் அப்புறம் வந்து காலையில் கிளம்பிட்டு நேராக வந்து பெட்ரோல் பங்க்கு போனோம். டேங்க்கு தலை அடிச்சுட்டு டைம் ஆயிடுச்சு. 4 ஆயிடுச்சு கரெக்டா. இப்போ வால்பாறை போறோம். எங்க போறோம்னு கேட்டீங்கன்னா வால்பாறை போறோம். யாருன்னா என் பெயர் விக்னேஸ்வர், முதலமைச்சர் ஹரே கிருஷ்ணன். ஏய், நானா சிஎம், நானா முதலமைச்சர், பிரைம் மினிஸ்டர் சுபசூர்யா. இவன் பேரு பாலு. இவன் வந்து துணை முதலமைச்சர். எங்களுக்கெல்லாம் ஹரிகிருஷ்ணன். இப்பதான் அண்ணானுங்க எட்ட போடான்னு கத்துறானுங்க, பாத்தீங்களா? ஒரு லூசு கம்யூனிட்டி கைஸ். இப்ப நாங்க வந்து கூட இருந்து கிளம்புறோம். குட் பாய். ஆனா எங்களுக்கு முன்னாடி வந்து அந்த வீடியோ இருக்காடா, ப்ரொஃபஷனலா வண்டி ஓட்ட கூடியவங்க ஒரு 2 பேர் வந்து எங்களை ஒரு ஏனதமா ஒரு பார்வை பார்த்துட்டு போனாங்க. அது வரைக்கும் நல்லா போச்சு. ஸ்டோரி எதுவுமே போல. ஒரு ஸ்னாப் போட்டோம், ஒரே ஒரு ஸ்னாப் போட்டோம். ஒரு 10 நிமிஷத்துல ஒரு ஆக்சிடென்ட். துயரமான விக்கிற வண்டியில ஒரு ஆக்சிடென்ட். அது நியூஸ் எல்லாம் கூட வந்து பேபி பாத்துறேன். 10 seconds. ஓ சைலன்ஸா? டேய் 10 seconds bro. We have a video. ஒரு கட்டத்துக்கு மேல பார்க்க முடியல. 4 பேர்ல ஒருத்தர் தான் உயிர் தப்பிச்சாங்க. சரி ஓகே, ஸ்கிப். இல்ல நாங்க தண்ணி கொடுத்தோம். இனிமேட்டு கைஸ் பார்த்துக்கோங்க. ரொம்ப கஷ்டமா இருந்தா இந்த 10 seconds ஓட்டுருங்க கைஸ். இங்கேருந்து நாங்கள் கிளம்பி நேராக திண்டுக்கல் போகிறோம். தாம்பரத்தில் இருக்கிறோம் கைஸ். தாம்பரத்தில் விழுப்புரம்லாம் தாண்டி என்ன ஊருன்னே தெரியல கைஸ். நான் விருதாச்சலம் தாண்டி அடுத்த அட்டி எங்கன்னா நான் ஒரு திண்டுக்கல் பிரியாணி எனக்கு பிடிக்காது. சீரக சம்பா இருந்தாலும் விட மாட்டானுங்க, சாப்பிடலாம். பெட்ரோல் போடுறவங்களோட நாங்க தான் ரொம்ப நேரம் இருந்திருக்கோம் நினைக்கிறேன். ஆமா, பைக்கர்ஸ் 1 பங்கர்ஸ் 0. ஹாய் கைஸ். சட்டி உள்ள இருக்குது தவக்கல, நான் காலை விடும்போது பார்க்கல, எப்ப ஆசையா தான் இருக்கும் வேர்க்கல்ல. வளர சொல்லி சேனல்ல வந்து என்னடா பண்றது கைஸ். நாங்கள் வந்து இப்போ விழுப்புரம் தாண்டி அதிரப்பள்ளி ஃபால்ஸுக்கு போயிட்டுருக்கோம். அதிரப்பள்ளி இப்போ இன்னும் பொள்ளாச்சியே போல, இன்னும் அது வால்பாறை போனா அதிரப்பள்ளி ஃபால்ஸ். சீட்டை பாத்தீங்களா? அதெல்லாம் அடி வாங்கிடுவோம். பேக கட்ட முடியாம கஷ்டப்பட்டுங்கிறாங்க. கைஸ் இங்க பாருங்க கைஸ், குஷன் சோஃபா வேணுமா கைஸ்? இல்ல காமிக்காத அதெல்லாம் நீ கட்டுறா குரு, நான் உன்னை காமிக்கிறேன்டா. கட்ரா புச்சி தாலிய சருன்னு. டேய் நீ என்னடா எல்லாத்துலயும் வந்து அந்த மதராச பட்டணத்துல கேமரா முன்னாடி வந்து நிப்பான் அந்த மாதிரி இருந்துறான். டேய் நவுறா, அவன் கட்டுனுங்கிறான்டா. இதை பாருங்க, இதெல்லாம் நான் ஸ்கூல்ல பார்த்தது. இந்த கயிறு எங்க பேக் எல்லாம் கட்டி எடுத்துன்னு போவோம். இவன் வரும்போது மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க. சைடுல 10 செகண்ட் இருக்கும், 2 வாட்டி எடுத்துனா போயிடுவான். திரும்ப வரமாட்டேன் தானடா ஆட்டம் போட்டீங்க, வந்துட்டேன்டா இன்னமே என் ஆட்டம். இந்த வீடியோ என் சேனல் வரும், எனக்கு தான் நிறைய வியூஸ் போகணும்.
இன்னுமே சேனல் எதுவும் ஓபன் பண்ணல. ஓபன் பண்ணல. இதுல யாருக்குன்னு அடிச்சுக்கிறோம். கைஸ் இன்ஸ்டாகிராம்ல ஆர்ட் வேண்டரர் போடுங்க. ஆர்ட் வேண்டரர்னா புறம்போக்குன்னு அர்த்தம், தெருப்பொறுக்கின்னு அர்த்தம். எங்க ஜாதி பேர் சொல்றாங்க இவன். வேண்டரர் என்ன வேண்டரர் பேசுறேன். வண்டி எடுத்து 10 நிமிஷம் கிட்ட ஆகுது, இன்னும் நின்றுட்டு இருக்கானுங்க. எதுக்கு நிக்கிறானுங்க அவனுக்கும் தெரியல, எங்களுக்கும் தெரியல. ப்ளூடூத்ல உன் பேர் எது காட்டுதுன்னு கேக்குறானுங்க பக்கத்துல நின்னு. மசா 745. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog இதோட முடிச்சுக்கிறோம். 40 கிலோமீட்டர் தான். இப்போ பேசல கேட்காதீங்க. இவன் என்ன சொன்னான்னா, நீ 100 கிலோமீட்டர் ஓட்டு, நான் 100 கிலோமீட்டர் ஓட்டேன்னாங்க. சரி நம்பி ஏற்றுனாங்க எவன் இல்லையா. அவரும் சம்மதிச்சேன், ஏற்றி உட்கார வச்சுங்க. திண்டிவனம் ஒரு 100 கிலோமீட்டர் இருக்குங்க. போயிட்டு எனக்கு ஒரு மாதிரி தலைவலிக்குதுடா மாதிரி, சரி இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் வச்சுட்டு போனாங்க. அவள் தாங்க இவனும் நான் மட்டும் தான் ஓட்டுறது. இதுக்கு நடுவில் என்ன திண்டுக்கல் தாண்டுறோம் கரெக்டாக இருந்தால் மணப்பாறை. திண்டுக்கல் முன்னாடியே மணப்பாறை தானே முறுக்கு, இந்த கடை முறுக்கு சுட்டுருக்காங்க லைனாக தெரு ஃபுல்லாக. அந்த இடத்துல வந்து எவன் கண்ணு வச்சு எவன் என்ன பண்ணா, தம்பி வண்டியில பேட்டரி எடுக்கல. நாங்கள் ஒரு 15 கிலோமீட்டர் முன்னாடி போயிட்டோம். ஆமாம், சூப்பர் ஸ்பாட்டுங்க, நான் வீடியோ போடுறேன். கொஞ்சம் சந்தோஷப்பட்டாங்க. இவனுங்க புகைஞ்சதுல இவனு வண்டி பிரச்சனை முடிஞ்சா சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அங்க கோவில் அடிவாரத்துல கொண்டாடுறோம். வண்டி இல்லாம பிச்சைக்கார மாதிரி வரும். கிளம்ப சொல்ல ஃப்ரெஷ்ஷாக கிளம்பணும். கோவில் வாசல் உட்காந்துக்கிறோம். வண்டி காமி, நான் சொல்ற உண்மையா, வண்டி நின்றுச்சு, பேட்டரி கிடையாது. ஒரு ஹவராக உட்காந்துக்கிறோம். தெருவில் தான் சார்ஜ் போட்டுருக்கோம். வெயிட்டிங் கைஸ். போயிட்டு நெக்ஸ்ட் நாங்கள் வால்பாறை போயிட்டு பேசுவோம். குட் பாய். இப்போ மணி வந்து மணி வந்து 2:30. ஒரு 6 மணிக்காக வால்பாறை போவோம் நம்புறேன். என் வண்டி வந்து டெட் ஆயிடுச்சு. டெத்தான தெரியாம ஒரு 10 கிலோமீட்டர் போயிட்டு என் வண்டி திரும்ப ஸ்டாப் ஆயிடுச்சு. நண்பர் உட்கார வச்சு டோ வச்சு திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். நண்பர் வண்டி பஞ்சர் ஆகி கொலன்னு ஆயிட்டு இருக்கு. அதுலயே ஒரு ஓட்டினா 100 சம்பவத்தை இதுல என்ன இது சத்தியமா மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஓட்டதான் மாட்டேன் உட்காந்தாச்சு வண்டி வளைச்சுக்குறான்னு ஒரு 3 கிலோமீட்டர் திடீர்னே வந்தேன். இப்படி வளர்ந்தா இப்படி வளர்த்துக்குறா வண்டி. ஏன்டா அப்படி என்கிட்டயே போனோம்னா நான் என்னென்ன பண்ணனா வண்டி கஷ்டமா இருக்குடா, குரு என்ன போட்டு அப்படி திட்டுறாங்க. பார்த்தா பச்சக் 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 ஒரு சுத்துக்கு பச்சக் பச்சக் பச்சக். எல்லாம் பார்த்துப்பா, ரொம்ப நன்றி. அங்கிருந்து ஒரு திண்டுக்கல் பாத்தீங்கன்னா, திண்டுக்கல் தானே அது, அதிகம் ரொம்ப தூரம். அங்க போயிட்டு இவனோட பேட்டரி சுத்தமா ட்ரைனாச்சு, எடுக்கவும் இல்லை. 2 வண்டியுமே காலி. உங்கள் பேரன்பு ஆதரவு நாள் எவன் கண்ணு பட்டுச்சோ தெரில. இந்த வண்டியில் பேட்டரி காணும், இன்னொரு வண்டியில் டயரே ஒருத்தன் டயர் மாற்ற போயிருக்கிறான். இது என்ன இடம் கரெக்டாக அது பாருங்க, ரோட்டில் உக்காந்துக்கிறேன். விக்கி உன் கருத்தை பதிவிடுங்க. எதனால் இப்படி ஆச்சு சொல்லு. வயிற்றுச்சல் தான். யார் வயிற்றுச்சலாக இருக்கும்? வெயிட் பண்ணுங்க, போய் சேர்ந்துரும், கவலைப்படாதீங்க. போய் சேர்ந்துருவோமா இல்லை இடத்துக்கு போய் சேர்ந்துருவோமா இப்படியே இருந்துச்சுன்னா பொள்ளாச்சி தான் எங்களோட டெஸ்டினேஷன். பாருங்க, அந்த கார்லாம் எப்போ கிளம்பி இருப்பான், மதியம் கிளம்பி இருப்பான், அவனே போறான். பார்த்தீங்களா, நாங்கள் விடிய காலம் 4 மணிக்கு. நாளைக்கு தான் நம்ம 17 கிலோமீட்டர், அதுதான் நம்ம டெஸ்டினேஷன் பா. நம்மளால என்ன பண்ண முடியும்? இல்லையா, திண்டுக்கல் போனோமா, திண்டுக்கல் எப்படி போனோம் 17 கிலோமீட்டர். பார்த்தீங்களா, ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. டயர் அந்த அளவுக்கு இருக்கு. என்ன சொல்ல வரீங்க குரு? எதனா பேசுங்க, நேயர்களுக்கு உங்க கருத்து தெரிவிங்க. கெட்ட வார்த்தை பேசுறேன் ப்ரோ, பயமா இருக்கு. இந்த துயரமான நேரத்துல நானும் இவனும் வந்து ஒரு 30 கால் வச்சிட்டு போனீங்க. நாங்க டயர் ஒரு கம்பெனி முன்னாடி நான் சொல்றேன், இவன் பண்ணாங்க. ஒரு கம்பெனி வாசல்ல உட்கார்ந்துருந்தோம்.
தெருவில் உட்காந்துருந்தோம். ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க குறுன்னு பாக்குறாங்கன்னு ஒரு கடையில வந்து போய் உட்காந்தோம். அந்த இடத்துல காத்து நல்லா வந்துச்சு. எல்லா பேகும் என்கிட்ட நீ தூங்கிட்டோன்னு சொல்ல தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். சார்ஜ் அது என் போன்ல 1% தான் சார்ஜ் இருக்கு. இவனுங்களை வந்து நீ யார இவனை கூட்டிட்டு போனது சூர்யாவை? அப்புறம் நான் வந்து என் வண்டி ஒரு ரோட்லயே விட்டு லாக் பண்ணிட்டேன் கைஸ். லாக் பண்ணிட்டு தம்பியை வந்து நிக்க வச்சுட்டு போயிட்டோம். இப்போ வந்து நான் சொல்றேன் என்ன ஆச்சுன்னா, என் ஃபோனில் 1% தான் சார்ஜு, பேக்லாம் என்கிட்ட தான் இருக்குது. நான் வந்து ஃபோன் பண்ணி இவங்ககிட்ட சொல்லிட்டேன், நான் எங்கேயும் போக மாட்டேன்டா, இந்த டீ கடையை விட்டுட்டு என் ஃபோன்லேயும் சார்ஜ் இல்லை, இங்கே வந்து நீங்கள் எல்லாம் சரியாயிட்டு வந்து என்னை கூப்பிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோப்போட எப்படியும் வந்துருவானுங்க ரெடி பண்ணிட்டு அப்படின்ட்டு டீ கடையிலேயே இப்படி எல்லா பேக்கையும் வச்சுட்டு உட்காந்துருக்கேன். வருவானுங்க அப்படின்ட்டு எப்போ 5 மணிக்கு உட்கார ஆரம்பிச்சேன். உட்காந்துருக்க போகுது, சாயுது, இருக்குது, எல்லாம் ஒரு மாதிரி பார்த்துட்டே போறானுங்க. அந்த டீ கடைக்காரன் எப்பதான் இவங்க நவுருவான் இங்க இருந்து 4 hours ஆகும். அப்படியே அங்கேயே உட்காந்து. ஆனா இவங்க எப்படி சொல்றது, ஒரு மாதிரி நாங்க என்ன பண்றோம்னா, இவன் உட்கார சொல்ல 15 கிலோமீட்டர் டோ வச்சிருக்கோம். அந்த ஜாவா டாமினர் 400 வச்சுட்டு ஓடிக்கிறோம். முட்டி வலிக்குது கைஸ். அப்புறம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு ஒரு இடத்துல அந்த வண்டியை நிறுத்திட்டு இவன் வண்டிக்கு அந்த டாமினர் 400 போயிட்டு ஒரு வண்டியை ரெடி பண்ணுவோம். ஒரு வண்டி ரெடி பண்ணி போயிடுவோம். ஒரு பேரும் பஸ்ல அனுப்பிச்சிருக்கோம். அந்த பிளான் வச்சுருந்தோம். அப்புறம் வண்டி மாத்திட்டோம். வீடியோ பண்ணுமேடா காலையில இருந்து விஜய் மாதிரி இன்னும் ரூம்க்கே போலாம். நம்ம ஒன்னும் ரூம்க்கே போலியா? ரூம் குடிக்கிறாங்களா வந்து ரூம் வந்து நாங்கள் தேடினோம் கைஸ். நண்பரை விட்டு ஒரே வண்டி தான். அதனால என்ன பண்ணோம்னா லக்கேஜ்லாம் எடுத்துன்னு போயிட்டு ஃபர்ஸ்ட் ரூம்ல வச்சுட்டோம். அப்புறம் நான் நடந்து போயிட்டு ரூம் தேட ஆரம்பிச்சிட்டேன். இவன் என்ன பண்ணான்னா ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா மெய்யா மாதிரி இப்படி ஓடுறாரு. ஃபுல் பஸ் ஸ்டாண்டே சேர்த்தேன் கைஸ். எவன் கேட்டான் 1500 ரூபாய் 2000 ரூபாய் லேடிஸா ஜென்ஸான்னு கேட்டு உசுரம் வாங்கிட்டான் கைஸ். இவன் என்ன பண்ணானா அதுக்குள்ளே போயிட்டு ஒருத்தராக போய் பிக்கப் பண்ணி ரூமில் வந்து சேர்த்துப்பாங்க கைஸ். சாப்பாடுலாம் வாங்கிட்டு போயிட்டு அந்த ரூம்ல ஃப்ரைட் ரைஸ் 70 ரூபாய் தான். ஆமா ரொம்ப சீப்பா சூப்பர். அந்த ஊர்ல ஃபுட்டுக்கு ரொம்ப சீப்பா இருக்கு. நெக்ஸ்ட் என்ன ரூம்ல நடந்தது வீடியோ பார்த்தேன் கைஸ். அப்படியே அந்த ரூம் வீடியோ எல்லாமே போட்டு எது நம்ம ரூம்ல போய் பேசுறதெல்லாம் பார்த்து என்ன அடி ஓகேவா? சிஎம் சார் ரூமில் தான் சார் இருப்போம். உங்களுக்கு என்ன வேணால் பண்ணிக்கோங்க சார், எங்கள் வண்டியை மட்டும். என்னப்பா வாங்க போவோம்மா. என்னடா போக சொல்லிட்டாங்களா? என்னப்பா போம்மா. என்னடா போம்மா.